வணக்கம் நண்பா, லிஜன் கன்னியாகுமரி பேசுகிறேன். நம்ம லிஜன் கன்னியாகுமரி மிலிட்ரி அண்ட் போலீஸ் கோச்சிங் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி தரமாக போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த வகையில் வாரம் சனிக்கிழமை ஆனால் லாங் ரன் கூட்டிகிட்டு போகிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். போன வாரம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் செகண்ட் வீக், அதாவது நேற்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா லாங் ரன் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இதில் பார்த்துட்ருக்கீங்க. லாங் ரன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பீச் வரைக்கும் போயிருந்தோம். காலையில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு வார்மப்போட ஸ்டார்ட் பண்ணோம். வார்மப் பற்றி சொல்லியிருந்தேன். நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தரமான இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வச்சுருக்கோம். ஒவ்வொரு இராணுவத்துறையிலையும் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக பணியாற்றி இப்போ நம்மக்கிட்ட ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நாலேஜ் வச்சுருப்பாங்க அப்படின்றது தெரியும். ஸோ ப்ராப்பராக ஒரு வார்மப் முடித்ததுக்கப்புறம் ஜாகிங்கில் ஆரம்பித்து ரன்னிங்காக சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் போன வாரத்தை விட கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றிருக்கோம். ஸோ எதனால் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நண்பர்கள் பிகினர்ஸாக இருக்காங்க. அதாவது ஊரில் ரன்னிங்கே ஓடுனதில்லை. ஸோ ஃபஸ்ட்டாக அகாடமியில் ரன்னிங் பண்ணுற நண்பர்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸசைஸும் சரி, ரன்னிங் ஸ்பீடும் சரி, டிஸ்டன்ஸும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிகினர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அகாடமியில் வந்துட்டிங்க அப்படின்னா. ஸோ ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்ஸை பற்றி மறுபடியும் சொல்கிறேன். தரமான இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பல துறையில் பல வருஷங்கள் பணியாற்றி நம்மக்கிட்ட இப்போது ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ நல்ல நாலேஜ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா போன வாரத்தை விட கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸும் ஏற்றிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே கவர் பண்ணுறாங்க. அதே மாதிரி வாரம் லாங் ரன் ஓடி முடித்ததுக்கப்புறம் ஒரு கடற்கரையில் ஒர்க் அவுட் போடும்போது கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் தெரியும். மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், பாடி ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ சூப்பரான அட்மாஸ்பியரில் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரோடு, மணல் கிரவுண்டு, அதே மாதிரி செம்மண் கிரவுண்டு, இந்த மாதிரி விதவிதமான சர்ஃபேஸில் ரன்னிங் பண்ண வச்சிட்ருக்கோம். ஸோ டெய்லியும் நீங்கள் ஒரே சர்ஃபேஸில் ரன்னிங் ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லெக் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தரமாக கவனத்தை செலுத்திட்டு வராங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷிங் பாயிண்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு ஸ்ப்ரிண்ட் அடித்து தான் முடிப்போம். ஸோ அந்த வகையில் வீடியோவில் பார்த்தா தெரியும், ஸ்ப்ரிண்டில் முடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் ரன்னிங் ஓடி முடிக்கிற டைமில் ஸ்ப்ரிண்ட் அடித்து முடிக்கிறதுனால உங்களோட ஸ்டெமினாவும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் 1600 மீட்டராக இருக்கட்டும், இல்லை 5 கிலோமீட்டராக இருக்கட்டும், ரன்னிங்கில் ஃபினிஷிங் லைன் பார்க்கும்போது எல்லாருமே நல்ல எஃபர்ட் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் நிறைய பேருக்கு பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ப்ரிண்ட் அடிச்சே ஆகணும். ஸோ அந்த வகையில் இப்போவே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்ற விதத்துலேயும் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக ஸ்ப்ரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாடியை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே அடியாக டக்குன்னு நம்ம உடம்பை கூல் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண வச்சிட்ருக்காங்க, பார்த்தா தெரியும். ஸோ நம்ம அகாடமியில் இருக்கிற ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு இருக்காமல் பசங்க கூடயே அவங்களும் சேர்ந்து ஒரு பசங்களாகவே ஃபிசிக்கலும் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ண வச்சிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு தனித்துவமான ஒரு விஷயந்தான். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபுல்லாக முடித்து கடற்கரைக்கு வந்தாச்சு. கடற்கரையில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ரிலாக்ஸிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எது பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற விஷயத்துலேயும் நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கரெக்டாக இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ரிலாக்ஸ் பண்ணி ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக பாடி ரிலாக்ஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்தா தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். எப்படின்னா ஒவ்வொருத்தங்களோட ப்ரோக்ரெசிவ் எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு இவங்க மாறிட்டுருக்காங்க அப்படின்றதையும்
கரெக்டாக வந்து கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து பாராட்ட தகுதி உள்ளவங்க. அதே மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற ஒரு அட்மாஸ்ஃபியரில் ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஸோ லக்கி தான். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பாடி டோட்டலாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி நீங்கள் ஒரு ரன்னிங் பண்ண மாதிரியே தெரியாது. டோட்டலி நீங்கள் வந்து ரீகவர் ஆகிடுவீங்க. அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் நார்மலாக ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி உங்கள் உடம்பு இருந்ததோ அதே மாதிரி ரிட்டன் உங்களை வந்து அதே கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த கூல் டவுன் வந்து எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ரிலாக்ஸான ஒரு அட்மாஸ்ஃபியர். நீங்கள் பார்த்தா தெரியும், கடலோட ஓசை, கடல் காற்று. இப்போ தான் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான அட்மாஸ்ஃபியரில் ஃபிசிக்கல் பண்ண வைக்கும்போது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து 101% ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ யாராவது எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கலுக்கு எந்த அகாடமி போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம அகாடமிக்கு வரலாம். 101% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதில் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். டோட்டல் 4 ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருந்தாலே எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மக்கிட்ட 4 இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கலி அவங்க வந்து உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, தரமாக ரெடி பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நம்பி வரலாம். உங்களை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பிகினிங்கிலேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் தரமாக அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத கைடு பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கேன், என்னால் வந்து எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சோகமாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் வரலாம். எந்த அளவுக்கு பாடி வெயிட்டாக இருந்தாலும் வரலாம். உங்களை வந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறமா உங்களை வந்து தரமாக ரெடி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கரெக்டாக நம்பி வரலாம். யாராச்சும் நம்ம அகாடமிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம அகாடமியில் எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபிசிக்கல், அதே மாதிரி வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடியோட ரிட்டன் எக்ஸாம் கிளாஸ், அக்னிவீர் ஜிடி, அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன், அக்னிவீர் டெக்னிக்கல், அதே மாதிரி நர்சிங் அசிஸ்டண்ட்டோட ரிட்டன் எக்ஸாம் கிளாஸ், அது கூடவே அக்னிவீரோட ஃபிசிக்கல், ஆர்பிஎஃபோட ரிட்டன் எக்ஸாம் கிளாஸ், வரப்போகிற பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனோட ரிட்டன் எக்ஸாம் கிளாஸ், இந்த மாதிரி எல்லாமே தரமாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்பி வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.